This video is sponsored by BuyMote e-shopping app. BuyMote e-shopping app is one of the online shopping app. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான ஓரல் கேர், ஹெல்த் கேர், க்ரோசரி ஐட்டம், பேபி கேர், இப்படி எல்லா ப்ராடக்ட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற நமக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து தரமாகவும் விலை குறைவாகவும் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வாங்கி இதில் வந்து பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி புதினா ரைஸ் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து புதினாவை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. புதினா வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து மிக்சியில் போட்டு அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நான் புதினா ரைஸ் செய்கிறதுக்காக 2 வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் வந்து சூடானதும் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றி கடுகு லேசாக போட்டு, கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு, கூட சோம்பு, நான் இந்த ஸ்டைலில் செய்ய போகிறேன். சோம்பு, பட்டை ஒரு தேவையான அளவு, அப்புறம் வந்து கிராம்பு ஒரு 4 பீஸு போட்டு செவந்ததும் வெங்காயத்தை போட்டு நல்லா செவக்க வணக்கி எடுக்கணும். அந்த கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை நான் போட்டிருக்கேன். காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா வந்து அரைக்கும் போதே அதோடு சேர்த்தியே நான் அரைச்சிட்டேன் நான். ஏன்னா புதினா ரைஸுக்கு க்ரீன் சில்லியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து சும்மா தாளிக்கும் போது வரமிளகா வந்து ஒரு 2-3 வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி பிச்சு போட்டு வதக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து கூட்டி குறைச்சி நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பொன்னிறமாக. மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாம். நான் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு, புதினா பேஸ்ட்டு வந்து அதையும் சேர்த்திப்போம். சேர்த்து நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு நல்லா பெருசாக வச்சு, அடுப்பு பெருசாக வச்சு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் வந்து போயிட்டு நம்ம ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து ஏற்கனவே ஒரு ஒயிட் ரைஸ் வந்து சூடார வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சு நான் வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் கூட உப்பு நம்ம சேர்த்திப்போம். இது கொதிக்கும் போதே உப்பு சேர்த்திப்போம். உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எப்படியோ கூட்டி குறைச்சி அது டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக திரண்டு வருது. புதினாவோட அந்த இது மாதிரி ஒரு சாஸ் மாதிரி அப்படியே திரண்டு வருது. கிரேவி மாதிரி அப்படியே திரண்டு வருது. இப்போ பாருங்கள், ரொம்ப லேட்டாக அப்படியே சன்னமாக வச்சு வதக்கும்போது இது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடுது. ரெடி ஆயிடுச்சு. தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சு. பாருங்கள் எப்படின்னா தண்ணி சுண்டி எப்படி இருக்குது. இந்த பதத்துக்கு வந்த பின்னாடி நம்ம சாப்பாடோடு சேர்த்து கிளறிக்கலாம். அப்போ தான் வந்து சாப்பாடு நல்லா ஈரம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவர் அப்படியே சாப்பாட்டில் பிடிச்சி நல்லாயிருக்கும். போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிப்போம். லேசாக நான் சூடார வச்சு நான் சேர்த்திக்கிறேன்.
சாப்பாடோட சேர்த்து நல்லா உப்பு பார்த்துட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு இப்போது புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி உதிரியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நான் வந்து பட்டை கிராம்பு சேர்ந்து ஒரு புது ஃப்ளேவராக நான் வந்து செஞ்சுருக்கேன். இதில் பூண்டு வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். அது ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க பூண்டு சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதக்கும் போது பூண்டு சேர்த்திக்கலாம். இப்போ புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.